ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து 10 தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, நான் வந்துட்டு இந்த இதோட முடிச்சுக்கிறேன், அடுத்ததில் பார்த்து போனேன். அதாங்க இது என்ன ப்ரோ, அதுக்குன்னு இதில் சவுண்டே இல்லை. பட்டு அவ்வளோ சவுண்டு இருந்துச்சுன்னா சவுண்டை வந்து கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா சவுண்டுனால என் குரல் வேறு கேட்க மாட்டேங்குதா. அதாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி பரவாயில்ல சவுண்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சவுண்டு வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கிட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்குமே அங்கேருந்து இங்கே வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தூரம் தானே சரி போகணுன்னு பார்த்தா இங்கே ஒரு வில்லன்ஸு. அப்போ கொஞ்சம் தூரம் வந்தாலே வந்துருக்குமேடா, ஏன்டா அதுக்கு நான் நீ கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயிடுச்சு எனக்கு. அதனாலே இப்போ நான் வந்துட்டு ஓகே பரவாயில்ல. அதனால் சரி பரவாயில்ல நம்ம இங்கே தான் ஆரம்பிச்சிருவோம், கடுப்பாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சிட்டேன். சாரி கைஸ், பேசிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அடிக்க மறந்தேன். ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுங்க கைஸ். அது என்ன பார்த்தீங்கன்னா, இதை போட்டு காம்போ போட்டிங்கன்னா இருக்கா, நான் உனக்கு காம்போ போடுறேன். காம்போ 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 மிஸ் ஆயிடுச்சு. காம்போவில் எரிஞ்சு சாம்பலாவடா. ஓடு வேற மாதிரி எப்படா இங்கே போய் கீழே விடணுமா? இங்கே இல்லை. கேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கூல் டவுன் பண்ணி போவோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க கூல் டவுன் பண்ணி போகலாம் பார்த்தா அடிக்க வர ஷீல்டை உடைச்சேன். உனக்கு ஷீல்டை உடைக்கிறேன்டா, இந்தா பிடிச்சிக்கோ. நான் உன ஷீல்டெல்லாம் இல்லாமல் அடித்தா எல்லாம் வேண்டுடா, வேறு பவரே இல்லை உங்கள்கிட்ட. அந்த ஷீல்டு ஒன்று தான். இதோ வந்துட்டேன்டா சார். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபோம் ஃபயர் அடிப்பேன். ஃபோம் ஃபயர் அடிக்கிற. ஓ நோ, கூல் டவுன் டைம். பென்டனிசன் ஏண்டா ஏலினோட அடியை பார்த்துருக்கியா, பென்டனோட அடி பார்த்துருக்கியா? கேஸ் விச்சா இப்போ என்ன ஃப்ளை பண்ணணுமா என்ன? இவ்வளோ பெரிய பழமாக இருக்குது, ஃப்ளை பண்ணுமா என்ன? ஃப்ளை தான் பண்ணமா? நோ கேஸ், நான் எலியை நான் மாறிட்டேன்னு நினச்சேன். நான் அவங்கள்ட்ட பேசிக்கிற இதில் அங்கே இது பார்க்கல. ஓகே கேஸ், ஆனால் நான் உன்னையும் சொல்கிறேன், நம்ம வந்துட்டு இந்த பறக்கிறதுலாம் விச்சை பாய்ச்சிப்போம். ஏன்னா விச்சு கொஞ்சம் சின்னாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். சரி உனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, என்னன்னா இங்கேருந்து அங்கே மங்கி தாவுமா? ஏன்னா ரியல் லைஃப்பில் மங்கி தாண்டும், இந்த இதில் மங்கி தாண்டுமா தாண்டாதா? ஓகே சூப்பர், தாண்டுது. ஓகே கேஸ், அப்போ இந்த இது ஃபுல்லாக நான் மங்கியை வச்சு முடிக்க பார்க்குறேன். யாரா அவன் புதுசுனா நம்ம மங்கியெலாம் இறக்க முடியாது. இறக்குடா நம்மளோட இவனை, போடு ஐஸு, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. அந்த மாதிரி தான், அதாவது எந்தா வச்சுக்கோ. இதென்னா பாஸ் ஃபைட்டா என்ன? பாஸ் ஃபைட்னா எல்லா கேம்லையும் பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு வரும், ஹெல்த்து காட்டும். என்னடா இது ஹெல்த்தே காட்ட முடியுது? இவன் பெரிய பாஸ் இல்லை போல். காம்போ யாருக்கா? அதோ நான் காம்போ இவனுக்கு தரேன். ஓகே இப்போ வந்துட்டு வாங்கிக்கோ. ஓ இவன் வேற வந்துட்டான், போடுறா ஐஸை. ஒன்றும் தப்பிச்சிடா, தப்பிச்சிட்டான். நினச்சமே தப்பிச்சிட்டான்டா.
ஏன்டா எவ்வளோ தைரியம் தான் என்னையே அடிப்பேன். சாவு சாவுடா. பென்டனி அடிக்கிற த பீச்சர். வச்சுக்கோ. வரான்டா லாஸ்ட்டாக வரான். நான் தட்டுற சவுண்டே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தட்டிக்கிறீங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வாட்ச் கூல் டவுன் ஆகட்டும். டே பென்னு ஒன்றா இங்கேருந்து அங்கே குதிக்க முடியுமாடா? குதிக்க முடியுது. ஓகே, இது ஒரு பெரிய இடம் கைஸ். சரி, இங்கெல்லாம் நம்ம மங்கி யூஸ் பண்ணிப்போம். நம்ம மங்கி தான் நமக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்துங்க. நேரத்துக்கு கீழே விழுந்துருப்பேன். நோ அவன் ட்ரிக்ஸ் ஏதாவது நல்ல ஏழை அமைச்சோட. அதாவது என் பேர் தான் ஆஹா, என் அடி எப்படி சூப்பராக. இந்த ஐஸை வச்சுக்கோ. எப்படி ஐஸ் ஐடியா வச்சுக்க. ஃபார்ம் ஃபயர். எஸ் சாரி, ஃபார்ம் ஃபயர் அடிக்கவே இல்லைல்ல. உங்களுக்கெல்லாம் நாய் சரியா வரும். ஓ மை கேட். இத்தனை நேரம் பார்த்து அந்த வாட்ச் கூல் டவுன் ஆகணும். ஃபார்ம் ஃபயர் வச்சுக்கோ. Form fire. The watch வேற கூல் டவுன் ஆகிட்டே இருக்க. Form fire. Form fire. கெஸ் பண்ண அங்கே வந்துடுறேன். கெஸ் ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேன். அப்புறம் சேஃப் ஸ்டேட் பண்ணணுமென்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சேஃப் ஸ்டேட்டு உங்கள்கிட்ட காட்டாமல் பண்ணிட்டேன் கெஸ். ஸோ சாரி. மேலே போகணுமா? நான் ஃபோன் ஃபயர் வச்சு வரணுமா? நான் கேஸ் இங்கே என்னமோ இருக்குது. ஆனால் இங்கே ஃபுல்லாக மங்கி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது மங்கி இப்போ தான் கிடச்சிச்சு. ஆமாம், பாருங்கண்ணா, மங்கி அசால்ட்டாக ஏறி போகுது. ஆஹா, மங்கியை வச்சு ஏறி போன 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போடு வேறு மாதிரி மங்கி வேறு மாதிரி பண்ணுற. பிக்கப் என்கிட்ட எவனும் மோத முடியாது. வாங்க ஐயா. ஆஹா, மங்கியை வச்சு சண்டை போடுறது நல்லா தான் பாருங்க. மாட சாஞ்சிட்டான். அட கடவுளே, இந்த வாட்சை வந்துட்டு கூல் டவுன் பண்ணுறதுக்குள்ள நான் சத்து போயிடும் போல.
காம்போ எனக்கு போட்டுருவோம் கைஸ். அப்பாடா, எம்புட்டு நேரம் இந்த காட்டை தாண்டி வரதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. ஹாய் ஹாய் கெவின், என்ன உனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது போல்? ஆமாம், இந்த சோல்ஜர்ஸ்லாம் இப்போ எங்கே போயிருக்கானுங்க? அங்கே பாரு, இதுக்குள்ளே போயிருக்கானுங்க. பட் என்னால் எப்படி போக முடியும்? நான் பென்டன் ட்ரிக்ஸில் இந்த போகிறதுக்கான ஒரு ஏலியனே இல்லையே, நான் எப்படி போகிறது? அடுத்த வழியாக தான் தேடி ஆகணுமா? என்ன பண்ணுறது தெரில. ஹேய், நான் இருக்கிறது நீ மறந்துட்டியா என்ன? நான் போகிறேன், நான் போயிட்டு கை பார்த்துட்றேன். அவன் பென்டன் வச்ச வண்டி கொடு. என்னத்துக்கு இவன் பென்டன் வச்ச வாங்கிட்டு போனான்? வருங்க கைஸ். ஓகே கைஸ், இதுக்கு மேலாம் முடியாது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு அடுத்த 3ல் பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவன் பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க.